ஸ்மோக்கிங் பிஸ்கெட்ஸ் குழந்தைகள் உட்கொள்ள வேண்டாம், அது உயிருக்கு ஆபத்தானது என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் முனாஃப். முனாஃப், வணக்கம். இது பற்றிய கூடுதல் தகவலை சொல்லுங்கள். ஸ்மோக்கிங் பிஸ்கெட்டை குழந்தைகள் உட்கொள்ள வேண்டாம் எனவும் அது உயிருக்கு ஆபத்தானவை எனவும் உணவு பாதுகாப்புத்துறை தற்போது எச்சரிக்கையானது விடுத்திருக்கிறது. குறிப்பாக அந்த லிக்விட் நைட்ரஜன் மூலம் தயாரிக்கப்படும் பிஸ்கெட்டுகள், அதாவது ஸ்மோக்கிங் பிஸ்கெட்டுகள் உயிருக்கு ஆபத்தானவை எனவும் அதை உட்கொள்ள வேண்டாம் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு இடங்களில் ஸ்மோக்கிங் பிஸ்கெட்டை வாங்கி கொடுக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கெட் தயார் செய்யும் இடங்கள் ஆய்வு செய்து இதன் பாதிப்பை எடுத்து கூறி சுற்றறிக்கை கொடுக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. லிக்விட் நைட்ரஜன் தேவைப்படும் இடத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் இந்த உத்தரவை மீறி பயன்படுத்தினால் உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல 2 தினங்களுக்கு முன்பு சிறுவன் ஒருவன் ஸ்மோக்கிங் பிஸ்கெட்டை உட்கொண்டு அதன் புகையை தாங்க முடியாமல் கூச்சலிடும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டது. அந்த சிறுவன் உயிரிழந்ததாகவும் அது ஹைதராபாத்தில் ஒரு பொருட்காட்சியில் நடந்த சம்பவம் என்றும் தமிழக உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கெட் குழந்தைகள் உட்கொள்ள வேண்டாம் எனவும் அது உயிருக்கு ஆபத்தானவை எனவும் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த ஸ்மோக்கிங் பிஸ்கெட் முழுமையாக லிக்விட் நைட்ரஜன் மூலம் தயாரிக்கப்படுவதை எனவும் அது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு இடங்களுக்கு அழைத்து சென்றால் அங்கு அரங்குகள் மூலம் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கெட்டை வாங்கி கொடுக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கெட் தயார் செய்யும் இடங்கள் ஆய்வு செய்து இதன் பாதிப்புகளை குறித்து விலக்கி சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது உணவு பாதுகாப்புத்துறை மூலம். இந்த நிலையில லிக்விட் நைட்ரஜன் தேவைப்படும் இடத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த உத்தரவை மீறி பயன்படுத்தினால் உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமூக வலைதளங்கள்ல 2 தினங்களுக்கு முன்பு சிறுவன் ஒருவன் ஸ்மோக்கிங் பிஸ்கெட்டை உட்கொண்டு அதன் புகையை தாங்க முடியாமல் கூச்சலிடும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல பகிரப்பட்டது. அது தமிழகத்தில் நடந்திருக்கலாம் என்று சமூக வலைதளங்களில் கூறப்பட்டது. ஆனால் அது தமிழகத்தில் நடைபெறவில்லை, ஹைதராபாத்தில் ஒரு பொருட்காட்சியில் தான் நடந்தது என்று உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கெட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் எனவும் இந்த பிஸ்கெட்டை தமிழகத்தில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விற்கக்கூடாது எனவும் அதன் லிக்விட் நைட்ரஜன் மூலம் தயாரிக்கப்படும் பிஸ்கெட் உயிருக்கு ஆபத்தானவை என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கெட் குழந்தைகள் உட்கொள்ள வேண்டாம் எனவும் அது உயிருக்கு ஆபத்தானவை எனவும் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு இடங்களில் ஸ்மோக்கிங் பிஸ்கெட்டை வாங்கி கொடுக்க வேண்டாம் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது.